கல்பைக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கூட பிடிக்கிற மாதிரி இந்த ஆதவ அர்ஜுனார் ஒரு மந்திரி போட்டிருக்காங்க. அவர் ரொம்ப திமிரா பேசுறார், ஆணவமாக பேசுகிறார். அவருக்கு நான் மிகுந்த மரியாதையோடு சொல்கிறேன். அவர் எப்படின்னா, அவருக்கு என்ன பழக்கம்னா, சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும். புதுசா புது ஹோட்டல் திறந்த உடனே முதல்ல போய் உட்காந்து சாப்பிடுவான். ஏன்னா முதல் நாள் அந்த ஸ்வீட் ஒன்று வைப்பான் இலவசமா, அதை போய் சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் எந்தெந்த ஹோட்டல் திறக்கிறானோ அதெல்லாம் போய் சாப்பிட்டு முதல் நாளே போய் சாப்பிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி அரசியல் சில பேர் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் முதல்ல போய் கையெழுத்து போட்டு வர பழக்கம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஆதவ அர்ஜுனா. முதல்ல நம்ம கிட்ட கையெழுத்து போட்டான், கையெழுத்து செல்லில் போட ஆரம்பிச்சு விட்டோம். அடுத்து விசிகே கிட்ட போறார், அவர் பக்கத்துல வச்சு கொஞ்சினார். ஒரு எம்பி சீட்டு கொடுப்பாரு நினைச்சாரு, கொடுக்கல. உடனே அதிமுக போய் அப்ளிகேஷன் போட்டார். எடப்பாடி ஒரே விஷயத்தில் நான் பாராட்டுறேன், அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டார். பல பேரை ஏத்துக்கின எடப்பாடி அந்த வகையில் அவரை முதல்ல புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் அவர் தான் நான் நினைக்கிறேன். பார்த்த அடையாளம் இவன் முகமே சரியில்லை, ஒரு மாதிரியா வித்தியாசமா இருக்கா, ரொம்ப நெளிகிறான். ரொம்ப நெளிருன்னு நம்பவே கூடாது, அவன் தான் முதல்ல முதிர குத்துவான். தயவுசெய்து யாரும் பொம்பளை ஆம்பளை தான் கோச்சுக்காதீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுவுற ஆம்பளைய சிரிக்கிற பொம்பளை நம்ப கூடாது. அதுபோல இந்த மாதிரி நெளிஞ்சு கிழிஞ்சு வந்து வர்ற மாதிரி அவன் எடப்பாடி கிட்ட போன நோ வேகன்சின்னு அனுப்பிச்சு விட்டார். அதுக்கப்புறம் டிவிக்கில போய் சேர்ந்தாரு. ஆக இப்ப டெம்பரரியா அங்க இருக்காரு. நான் சொன்னது மாதிரி புது ஹோட்டல் ஆரம்பிச்சா முதல்ல சபை அண்ணாமலை புது ஹோட்டல் ஆரம்பிக்க போறாரு. ஆக விஜய் இவரை கட்டி போடுறது நல்லது. புது ஹோட்டல் ஆரம்பிச்சோன்னு அங்கேயும் சாப்பிட போயிட்டாலும் போயிடுவான். அவர் திமுகவுக்கு சவால் விடுறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு உங்களுக்கு தெரியாது. கீழ்த்தரமாக பேசினால் அதை விட கீழ்த்தரமா பேசுறதுக்கு எங்கிட்ட ஆள் இருக்கு.